Hi everyone. இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024க்கான லேட்டஸ்டான அப்டேட். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானதாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பிகாஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் கொஞ்சம் கட் ஆஃப் அப்படி இப்படி இருந்தாலுமே சிபிஎஸ்சிலையும் கொஞ்சம் நமக்கு கட் ஆஃப் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. பட் ஈவன் தோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷம் டோட்டலாக ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,69,955. ஸோ இவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் பேமெண்ட் பண்ண கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 1,17,596. ஸோ கிட்டத்தட்ட 1,20,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 78,000. ஸோ இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வேகமாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து பேமெண்ட்லேருந்து எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தடவை நம்பர் ஆஃப் சீட்ஸும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்வால்மெண்ட் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் சார். ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு எங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் சுத்தமாக எங்களுக்கு ஐடியாவே இல்லை சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுடைய டேட்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6/6/2024 ஜூன் 6 நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் முடியுதுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 6 நாள் கழிச்சு நமக்கு ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்ன ரேண்டம் நம்பர்? இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்றது நம்முடைய ரேங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது சும்மா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தானே தவிர அதை வச்சு நமக்கு பெருசாக எந்த ஒரு பயனும் இல்லை. ஸோ ரேண்டம் நம்பர் நமக்கு 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. டிஎஃப்சி சென்டர் ஆப்வியஸ்லி நம்முடைய டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டருடைய லிஸ்ட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் குறிப்பாக நமக்கு 13லேருந்து 30/6/2024 வரைக்கும் நம்முடைய டிஎஃப்சி சென்டரை நம்ம அப்ரோச் பண்ணணும். எதுக்கு? சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்க் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்றதும் ஒன்று இருக்குது, ஜென்ரல் ரேங்க் அப்படின்றதும் இருக்குது. ஸோ ரேங்க் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10/7/2024. ஸோ 10ஆம் தேதி 7ஆம் மாதம் ஜூலையில் 10 ஜூலை தான் நமக்கு ரேங்கை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ரேங்கை வச்சு தான் நமக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்காதா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போது ஓரளவுக்கு கணிச்சு நம்மளுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி இந்த காலேஜ் கிடைக்கும்னு சொல்லலாமே தவிர ரேங்க் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதை கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்மளுடைய எதனா ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது, எனக்கு இது தப்பாக இருக்குது, இதை நான் மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டு கொடுத்துருக்காங்க. 11/7/2024 20/7/2024. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த டைமில் ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணலான்ற பதட்டத்தை தாண்டி நீங்கள் இப்போ காலேஜை விசிட் பண்ணுறதுக்கான பொன்னான நேரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் காலேஜை டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் தான் நான் காலேஜ் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெசிடேட் பண்ணாமல் அந்த காலேஜை போய் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த 4 வருஷம் உங்களுடைய லைஃபையே மாற்ற போகுது அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த காலேஜை நேரில் ஒரு தடவை மற்றவங்க சொல்கிறத தாண்டி நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, பக்கத்தில் கடைகள்லாம் எதனா இருக்குதா, அந்த மாதிரியும் பாருங்கள். ஏன்னா காட்டுக்குள்ள கல்லூரிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள்
நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். சீனியர்ஸ் கிட்ட பேசுங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது. ஒரு பெரிய பேனரை வச்சுருப்பாங்க எந்த காலேஜுக்குள்ளே. இப்போ நீங்கள் என்ட்ரானாலும் பெரிய பேனர் இருக்கும், இவ்வளோ பிளேஸ்மெண்ட்டு, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க, இவ்வளோ பேக்கேஜில் போயிருக்காங்க. நீங்கள் நேரில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் உண்மையான நிலவரம் வந்து தெரியும். ஒரு 1000 பேர் படிக்கிறாங்கன்னா 100 பேர் நல்ல பிளேஸ்மெண்ட் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த 100 பேரை மட்டும்தான் அங்கே பேனரில் பெருசாக காமிச்சிருப்பாங்களே தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 900 மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் எல்லாருக்குமே நல்லா வாங்கி தர்றாங்களா அப்படின்றதையும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்பவே முக்கியமாக நம்ம ரேண்டம் நம்பர் எப்படி இருக்க போகுது, ரேங்க் நம்பர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடான டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.